சுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவும். மகா பரிசுத்தம் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த காலை வழிபாட்டு சூழலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திருமணிலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்விலும் வழிபாட்டிலும் நிலைத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆலயத்திற்காக, உம்மை வழிபடுவதற்கென்று நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல சூழ்நிலைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புதுபலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தி இந்த வழிபாட்டை நீர்தாமை முன்னின்று நடத்தி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த காலை வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 3வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 3. உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயருக்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். 3வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். காலை வழிபாட்டில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நின்று வண்ணமாக ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஆராதனை முறைமை பக்கம் எழுந்து நின்று 138வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 138 தெய்வ ஆவியே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with the wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டைகளை அடித்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திரிகளோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல் சட்டையை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விடைபிழைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் சோர்ந்து போகார்கள், இளைப்படையார்கள். அவர் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 40:31. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. தூய ஆவியானவருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர்வார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவருக்கு காத்திருத்தல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 40:31. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. பிரைஸ் லார்ட் டு ஆல். மகிழ்விக்கும் மன்னா தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. ஆமென். Praise Lord all. இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள். Joyful manna topic, waiting upon the Holy Spirit. But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not be faint. Isaiah chapter 40:31. Thank you, glory to God. But those who wait for the Lord shall be renewed their strength. They shall rise, they shall mount their wings like eagles. They shall walk and not be weary. They shall run and not faint. Isaiah 40:31. Waiting upon the Holy Spirit. But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They run and not be weary. They walk and not faint. Isaiah 40:31. கர்த்தருக்கு காத்திருந்தலோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. தூய ஆவியானவருக்காக காத்திருந்தல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடிந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up, not be weary. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:31. Waiting upon the Holy Spirit. But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:31. நாளை தினம் வருத்தப்படாதீங்கள், நாளை வரும்போது கர்த்தர் காப்பாற்றப்படுவார். கர்த்தருக்கு காத்துக்கிடுவார். ஏசாயா 40:34. பிபிஎஸ் வசனம் உள்ள வரக்கூடாது. Waiting upon the Holy Spirit, but who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:31. But they who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:31.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 40:31. கர்த்தர் காத்திருக்கும் போது புதுபலன் அடைந்து கழுகை போல சிட்டைகளை எடுத்து எழும்புவார். அவர்களும் ஓடினாலும் பயனடையாது. ஏசாயா 41:31. கர்த்தருக்கு காத்திருந்தது போல புதுபலனை அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நினைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏசாயா 40:31. இப்பொழுது விடுமுறை வேதாகம் பள்ளி பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடல் முன் வந்து பாடுவார்கள். அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். On your phone to turn on notification access. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நேற்றைய தினத்திலிருந்து விடுமுறை வேதாகம் பள்ளி ஊழியமானது நம்முடைய ஆலயத்திலே தொடங்கி இருக்கிறது. பிள்ளைகள் பிபிஎஸ் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுகின்றார்கள். அவர்களை நாம் வாழ்த்துவோம். பிபிஎஸ் நடைபெறுகின்ற நாட்களிலே நடைபெறுகின்ற இடையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளை பிபிஎஸ் ஞாயிறாக அனுசரிப்பது வழக்கம். நேற்று தினத்தில் தான் தொடங்கினாலே ஒரு பாடலை மாத்திரம் அவர்கள் பாடி சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பிபிஎஸ்சிக்குள்ளாக வருகின்றது. அவர்களை அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நிறைவாக ஆசரிக்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாம் ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே அதிகமான வெப்ப அலை வீசினதை எண்ணி நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். சிங்கக்கவியில் நான் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட
இயற்கையின் அனுகூலத்தை ஆண்டவர் நேற்றைய தினத்திலே நமக்கு கட்டளையிட்டு தந்து நல்ல ஒரு மழைப்பொழிவின் மூலமாக ஆண்டுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படும்படியாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட இந்த நாளிலும் நாம் பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அவரை புகழ்ந்து பாடுவோம். அன்றைக்கு ஜனங்களை வழிநடத்தி ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாழ்வு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாழ்வு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்?
ஆவியானவருக்காக காத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் நாம் திருச்சபையாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் நம் மத்தியிலே ஜீவ நதியாக, தேவ ஆவியாக நம் மத்தியிலே கடந்து வருகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நேரம் இந்த ஆராதனை நேரம். நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற போது தூய ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. அந்த உணர்வோடு கூட இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடுவோம். ஊற்று தண்ணீரே, இந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியும் நேச கர்த்தரை ஆவியின் வரங்களினால் நிரப்பும் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இணைந்து பாடுவோம். ஆவியே
நீராய், ஜீவ நீரூற்றாய், தேவாவியாய் இறங்கி வந்து நம்மை ஆற்றல் படுத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஒரு விசை கர்த்தருடைய கரத்துல நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவரை நோக்கி அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை உணர்வோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல மழைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. கடந்த வாரத்துல எவ்வளவு வெப்ப அலை, அளவுக்கு அதிகமான வெப்பம், தாங்க முடியாத ஒரு வெப்பம். ஆண்டவர் அதை தணிக்கும்படியாய் ஜீவ தண்ணீராய் தேவ ஆவியாய் நம்மத்தில் இறங்கி வந்து பூமியை குளிர்ச்சி அடைய பண்ணின ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்துல நாங்க எதிர்பார்த்த ஆண்டவரே, இந்த வாரத்துல நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. வாயத்திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயத்திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி சத்தத்தினால், துதியின் மகிமையினால் இந்த ஆலயம் நிரம்பட்டும். துதி செலுத்துகின்றவர்களுடைய சத்தத்தினால் இந்த ஆலயத்திலே ஒரு ஜெய தொனி, அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கின்ற ஒரு கூடாரமாய், ஒரு தெய்வீக கூடாரமாய் இது மாறட்டும். ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம துதிக்கலாம் அப்படின்னா நம்ம மரித்து போனவங்களுக்கு சமம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை பெருகும். வாயை விரிவாய்த்திரு, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும்படியா நம்ம அழைக்கிறார். நம்ம மரித்து போனவங்க அல்ல, நம்ம குழியில இறங்குறவங்க அல்ல, நம்ம செத்து போனவங்க அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஜீவனோடு கூட இருக்கின்றவர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இன்றைக்கு எப்படி ஒரு நல்ல மழையை மதுரை பட்டணத்தில் ஆண்டவர் கொடுத்தார். வெப்பத்தை தணிக்கும்படியான ஒரு நல்ல மழையை கொடுத்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. கோடை மழையின் ஆசீர்வாதத்தின் மூலமாய் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை கொடுத்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுலும் சீலாவும் இக்கட்டு நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சாங்க. பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சாங்க. கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரை வாயினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். விடுதலை தருகின்ற ஆவியானவர் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா. இன்னும் அநேகர் ஸ்தோத்திர பலியிடுவதற்கு, ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு கடினப்பட்டவர்களாக இருக்கிறோம். இருதயம் இன்னும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கடினமான இருதயத்தை உடைக்கும்படியாய் ஆவியானவர் கடந்து வருகின்ற ஒரு நேரம். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஆவியானவர் கடந்து வருகின்ற ஒரு நேரம். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் சபைகளிலே ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் சபைகளிலே துணிக்கின்ற ஒரு நேரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல யாரையும் பார்க்க வேணாம். அவங்க ஸ்தோத்திரம் பண்றாங்களா நீங்க பார்க்க வேணாம். உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படணும்னா நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறணும்னா நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு ஏறெடுப்பதற்கு, ஆண்டவரை துதித்து துதித்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவதற்கு, அந்த ஸ்தோத்திர பலியினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, அந்த ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு நமக்கு ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வானாதி வானங்களில் நிறைந்திருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகமே உம்மை துதிப்பதினால் நாங்கள் பூலோகத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. கண்மலையை பிளந்து ஜனங்களுடைய தாக
ஸ்தோத்திர பலியினால் இன்னைக்கு அநேகருடைய சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாகிறதை, ஒரு பலன் உண்டாகிறதை, ஒரு உன்னத அபிஷேகம் உண்டாகிறதை கண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. சரீரத்தில் இந்த வியாதி இருக்குதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஆலயத்திற்கு நீர் அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களிலே வலிகள், கால்களிலே வலிகள், முழங்கால்களிலே, மூட்டுகளிலே பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு பல நேரத்துல ஆலயத்துல வந்து முழங்கால் படியிட்டு செபிக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லையா? உங்களுடைய முழங்கால் பலவீனத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உடைய சரீர பலவீனத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஒரு உன்னத பலனை கொடுக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த வைத்தியராலும் குணமாக்கப்பட முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, அதை குணமாக்குகின்ற தழும்புகள் நிறைந்த கரம் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண விடுதலையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் தருகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் தருகின்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாய், ஆவியானவருக்காக காத்திருக்கின்ற போது அந்த புது பலனை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் நம்மோடு கூட அசைவாடி நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு நேரம். இந்த வசனத்தை சொன்னலையா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அந்த புது பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நேரம், அந்த ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நேரம், ஒரு புதிய அனாய்ச்சி இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை அபிஷேகிக்கின்ற ஒரு நேரம். ஒரே உமக்கு நன்றி சுவாமி. இப்படி விடுதலையை நோக்கி காத்திருக்கின்றவர்கள் நம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அந்த மெய்யான விடுதலையை, அந்த மெய்யான அபிஷேகத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. இன்றைக்கு உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. இன்றைக்கு உடைய ஆவியின் அசைவாடுதல் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. எங்களுடைய பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. முழங்கால் வலியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இடுப்பு வலி, பலவீனங்கள், தலைவலி, தீராத பாரங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. Receive the Holy Spirit, the name of Jesus. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்ற வகையிலே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே எழுந்தருளி ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. ஒரு விடுதலையின் அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக, ஒரு விடுதலையின் அபிஷேகம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காக, இந்த விடுதலையின் ஆவியானவர் எங்களை புது பலனினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருகின்றவரே, அப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகின்றவரே. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் காத்திருந்தோம் நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றார்களோ, ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினால் விடுதலையை கட்டளையிட்டு இன்றைக்கு பரிபூரண சுகத்தை கட்டளையிடுவீர். ஆவி நிறைவினால் எங்களை நிறைத்து எங்களை வல்லமைப்படுத்துவீராக. அனல் மூட்டுகின்ற வல்லமையின் அபிஷேகம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து கிரியை செய்வதாக. வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. வந்த நாங்கள் ஒருவரும் பெருமையாய் போகக்கூடாது, வந்த நாங்கள் ஒருவரும் பெருமையாய் திரும்பக்கூடாது ஆண்டவரே. ஒரு புது பலனோடு கடந்து செல்வதற்கு, எழும்பி உயர பறக்கின்ற அனுபவத்தோடு கடந்து செல்வதற்கு வசனத்தினால் எங்களை நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் அந்த வழிநடத்தலை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த அருளுரை நேரத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய அந்த நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கின்ற திருச்சபையாக எங்களை மறு அர்ப்பணம் செய்ய இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடேற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் தூய ஆவியின் வழியாக நிறைவு செய்யப்படுவதாக. பெந்தைக்கோஸ்து திருநாளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவர் பரமேறின திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளிலும் தூய ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலோடு கூட நாம் மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சொல்லி இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் நம்மை ஆன்மீகத்திலே பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தூய ஆவியானவருக்காக காத்திருக்கின்ற திருச்சபையாக, அந்த காத்திருத்தலிலே நிலைத்திருக்கின்ற திருச்சபையாக நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஒரு விரைவு சூழல் இன்றைக்கு நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. அதிவேக தொழில்நுட்ப செயல்பாடுகளிலே நாம் வீழ்ந்திருக்கின்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற ஒரு காலத்தின் கட்டாயம் நம்மை நிறைத்திருக்கின்ற ஒரு உலகம். ஆக இந்த பின்புலத்திலே காத்திருத்தல் என்பது ஒரு கசப்பான அனுபவமாகவே அனைவருக்கும் காணப்படுகின்றது. வேகமாக இயங்குவதுதான் நம்முடைய வாழ்வின் முறையாகின்ற போது, ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விரைவாக போக வேண்டும், சாப்பாடு தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் விரைந்து சாப்பாடு கிடைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் விரைந்து விரைந்து என்று சொல்லி நாம் அந்த வேகத்தை அல்லது விரைவை நம்முடைய வாழ்வின் முறையாக்குகின்ற போது சகிப்புத்தன்மை, உணர்ச்சிகள், யதார்த்தம் என்கின்ற மனிதத்திலிருந்து ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. இந்த விரைவு தன்மை நம்மை இந்த மனிதம் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி அமைத்து விடுகின்றது. இந்த அதிவேகத்தன்மை நம்முடைய ஆன்மீகத்தை பாதிக்கிறது என்பதும் இந்த நேரத்திலே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மனிதம் மாற்றம் பெறுகின்ற போது ஆன்மீக பாதிப்பு ஏற்படுகின்றது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடித்தள உண்மையாக இருக்கின்றது. இந்த ஆன்மீக பாதிப்பு தான் மனிதம் என்ற நிலைமையிலிருந்து நம்மை மாற்றமடைய செய்து கொண்டிருக்கின்றது. நீண்ட வழிபாடுகள், நீண்ட அருளுரைகள் நம்மை இளைப்படைய செய்கின்றது, சோர்ந்து போக செய்கின்றது. எப்போ ஆராதனை முடியும், எப்போ இந்த பிரசங்கம் முடியும்? இப்படிப்பட்ட நினைவலைகள் நம்முடைய ஆன்மீகத்தை சேதமடைய செய்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உடனடியாக அடையாளம் நடக்க வேண்டும், உடனடியாக அற்புத சுகம் பெற வேண்டும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி போல எதுவுமே உடனடியாக நடக்க வேண்டும். ஜெபம் பண்ண உடனே எனக்கு அற்புதம் கிடைச்சிடணும், ஜெபம் பண்ண உடனே எனக்கு சுகம் கிடைச்சிடணும். சோ இந்த எதிர்பார்ப்புக்குள்ளாக இன்றைக்கு நாம் வளர்ந்து விட்டோம். அப்படிப்பட்ட நிலைமைகளிலே இன்றைக்கு ஆன்மீக சிதைவுகளுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த பின்புலத்தில் தான் தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்பது இன்றைக்கு திருச்சபைக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வருகின்ற அந்த 40வது நாளிலே இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு அந்த பின் வருகின்ற அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை இப்படிப்பட்ட ஒரு காத்திருத்தலின் ஞாயிற்றுக்கிழமையாக அனுசரிக்கின்றார்கள். பொதுவாக இந்த விண்ணேற்பு திருவிழா என்பது வியாழக்கிழமையில வரும். கடந்த வியாழக்கிழமை விண்ணேற்பு நினைவு கூறப்பட்டது. இந்த விண்ணேற்புக்கு பிற்பாடு வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையில தூய ஆவியானவருடைய அந்த இருப்பு நிலைமைக்காக காத்திருக்க திருச்சபை அழைக்கப்படுகின்றது.
இந்த காத்திருத்தல் என்ற அனுபவம் நமது வாழ்வியலாக மாற வேண்டும் என்பது திருச்சபை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இந்த காத்திருத்தலின் காலத்தில் அது எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் என்பது நாம் அதற்கு ஒரு வரையறையை கொடுக்க முடியாது. ஆகவே இந்த காத்திருத்தலின் காலத்தில் நம்மை நாமே மறு கட்டுமானம் செய்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே காத்திருத்தலும் மறு பயிற்சியும், டு வெயிட் இஸ் டு ரீஓரியன்ட். இந்த காத்திருத்தலின் மூலமாக ஒரு மறு பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்ற ஒரு மறுசீரமைப்பு நிலைமை அல்லது மறுபடியும் பயிலும் நிலைமை, அது நம்மிடத்திலே ஆன்மீக வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தூய ஆவியானவருக்காக காத்திருக்க கூறினார். அதாவது அமைதியாக இருப்பதற்காக அல்ல, தங்களை மறு பயிற்சிக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு அவர் அந்த அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பு தான் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்ட 3வது திருமறை பகுதியிலே அடங்கி இருக்கின்றது. ஒருவேளை இந்த காத்திருக்கும் காலத்தை மறு பயிற்சியின் காலமாக அவர்களுக்கு அவர் நினைவுபடுத்துகின்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம் நாம் ஏற்கனவே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே எம்மாவூஸ் என்ற சீடர்களுடைய வாழ்வின் அனுபவத்தை நாம் தியானித்து இருக்கின்றோம். இந்த எம்மாவூஸ் என்ற சீடர்கள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது இயேசு கூட வந்தார். அவரை அவர்கள் அறியவில்லை. ஒரு காலகட்டத்திலே வேத வசனத்தின் விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்ட போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட நிலைமையிலே எம்மாவுக்கு சென்ற அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்து அவர்கள் சீடர்கள் கூட்டத்தோடு கூட இணைந்து கொண்டு இந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் விவரித்து சென்று கொண்டிருக்கின்ற போதே இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று அவர்களுக்கு சமாதான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அவர்கள் கலங்கி பயந்து இருக்கின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகம் எழும்புகிறது என்ன என்று சொல்லி தன்னுடைய கரங்களை கால்களை காட்டி தன்னுடைய காயங்களை அடையாளப்படுத்தி மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய இருப்பு நிலைமையை காண்பித்து விட்டு இன்னும் ஒரு படி மேல் போய் புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று சொல்லி அவர்களிடத்தில் சில பொரித்த மீன்களையும் தேன்கூட்டு துணிக்கையும் வாங்கி அவர்களிடத்தில் அவர்களுக்கு முன்பதாக சாப்பிடுகின்றார். ஒரு மாம்சீக வெளிப்பாட்டோடு கூட அதை நிறைவேற்றுகின்றார். நிறைவேற்றின பிற்பாடு அவர்களிடத்தில் சொல்லுகின்றார். 44ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசி ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று சொல்லி அந்த அனுபவத்தின் சூழ்நிலையை அவர் அங்கே விளக்கி காட்டுகின்றார். அப்பொழுதுதான் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் என்ன செய்கின்றார்? திறக்கின்றார். 31ஆம் வசனத்துல எம்மாவுக்கு போன அந்த 2 சீடர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது. இங்கே சீடர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இவர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, இவர்களுக்கு புரியாத தன்மை இருக்கின்றது, ஆன்மீகத்திலே பிரச்சனை இருக்கின்றது. அப்பொழுது அவர்களுடைய மனதை ஆண்டவர் திறந்து கொடுக்கின்றார். அந்த மனம் திறக்கப்பட்டால்தான் 46ஆம் வசனத்தில் இருக்கிறபடி கிறிஸ்துவனுடைய பாடுகளை, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை, இன்னும் அவர் தருகின்ற மனம் திரும்புதல் நிச்சயத்தை, பாவ மன்னிப்பின் உறுதிப்பாட்டை எல்லாம் முழுமை செய்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். ஆக மனம் திறக்கப்படாத போது, அந்த மனம் திறக்கவில்லை என்று சொன்னால் சந்தேகத்தோடு கூட தான், கலக்கத்தோடு கூட தான் வாழ முடியும். இந்த மனம் திறக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த காத்திருத்தல் அவசியம் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வை சற்றே நாம் உரசி பார்க்கின்ற போது, மனம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காத்திருத்தல் என்கின்ற ஒரு ஆன்மீகம் அவசியமாக இருக்கின்றது.
இன்னைக்கு ரேஷன் கடையில காத்திருக்கிறது, இபி பில்லு கட்டுறது காத்திருக்கிறதுலாம் இன்னைக்கு மூடிருச்சு. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் ஆகி போச்சு, ஆன்லைன்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா ஏர்போர்ட்ல காத்திருந்தா அவசியம், ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருத்தல் அவசியம். இந்த காத்திருத்தல் என்பது ஒரு விதத்திலே இன்றைக்கு தொழில்நுட்பங்களின் மூலமாக மூடப்பட்டாலும் இன்னொரு புறத்திலே காத்திருத்தல் என்பது அவசியமான காரியமாகத்தான் இருக்கிறது. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா அந்த அப்பாயின்மெண்ட் டைம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்தா தான் என்னுடைய வியாதியை அவர் புரியும்படி நான் அவரிடத்தில் சொல்ல முடியும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போனா இத்தனை மணி நேரம் காத்திருக்கணும்னா காத்திருந்து தான் ஆகணும். இல்ல நான் வந்த உடனே நான் போவேன், நான் பெரிய விஐபி ஆகும்னா முடியாது. ஆக காத்திருத்தல் என்பது இன்றைக்கு வாழ்வின் கட்டாய நிலைமை, அவசியம். ஆக இந்த செயல்பாடுகளிலே காத்திருத்தலை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது நம்முடைய ஆன்மீகம் மறுமலர்ச்சி அடைய, அல்லது இந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் நம்மை முழுமை செய்ய நாம் இந்த காத்திருத்தலின் அவசியத்திலே அல்லது காத்திருத்தலின் அனுபவத்திலே நாம் கடந்து வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் 2வது திருமறை பகுதியிலே படிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அன்பா சொல்லலங்க, கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஆக ஆண்டவர் காத்திருக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட். அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ காத்திருக்கணும். ஆன்மீக மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். ஆக இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவது நீங்களும் நானும் அவசியமாய் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியமாய் இருக்கிறது. ஆக இந்த காத்திருத்தல் என்பது, இந்த தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்பது ஒரு ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் முழுமை பெற, இந்த ஆன்மீக மறுமலர்ச்சி அடைய, இந்த ஆன்மீகத்திலே மறு சீரமைப்பு அல்லது மறுபடியும் பயிலும் நிலைமையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த காத்திருத்தல் என்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை, நம்முடைய சூழலை முழுமைப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபைகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காத்திருப்பு ஜெபக்கூட்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த காத்திருப்பு ஜெபக்கூட்டத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா காத்திருந்து அதுக்கு பிற்பாடுதான் ஓய்வு நாள் ஆராதனைக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. பொதுவா சனிக்கிழமைகள்ல இந்த காத்திருப்பு ஜெபக்கூட்டத்தை நடத்துவாங்க. ஆக அவங்க அதை ஒரு பிராக்டிஸ் பண்றாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட குழுவினர் அதை பிராக்டிஸ் பண்றாங்க. ஆக காத்திருப்புதல் என்பது இன்றைக்கு ஏதோ கிறிஸ்தவத்தில் ஒரு புது அனுபவம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு இருக்கின்ற செயல்பாட்டு சூழ்நிலை தான். ஆக இந்த காத்திருத்தல் என்பது நம்முடைய வாழ்விலே முழுமை அடைய வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற காரியம். நம்ம வீடுகளில் காத்திருக்கலாம், நான் தனிப்பட்ட முறையில் சில ஆவிக்குரிய கூடுகைகளில் காத்திருக்கலாம். அதை எல்லாவற்றையும் விட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் காத்திருத்தல் என்பது நம்மை முழுமை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகின்ற ஒரு அனுபவம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருத்தல் என்பது நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவதற்குரிய ஒரு அடித்தளத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த கடந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு நினைவு இருக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆராதனையில சமாரியா பெண்ணுடைய இயேசு கிறிஸ்துவின் உரையாடலை குறித்து நான் குறிப்பிட்டேன். வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில் ஒருவேளை பங்கு பெறுகிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தின் தொடர் சிந்தனைகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருப்பது வழக்கம். இந்த மாதத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கின்றோம். இந்த கடந்த வெள்ளிக்கிழமையும் அந்த வசனத்தை தியானித்த போது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்ட ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற அழுத்தத்திலே சமாரியா ஸ்திரியோடு கூட இடைப்பட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன்.
அவளை வந்திருந்தவர்களுக்கு நான் மறுபடியும் நினைவுபடுத்துகின்றேன், வராதவர்களுக்கும் அதை நான் சொல்லுகின்றேன். ஆக அந்த உண்மையுள்ள மனுஷன் என்பது அந்த சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற விஷயம், தொழுகையிலே காணப்படுகின்ற உண்மை தன்மையை ஆண்டவர் அங்கே மதிப்பிடுகின்றார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டார். ஆனால் சொல்லிவிட்டு அவர் அங்கே முத்தாய்ப்பாக சொல்லுகின்ற போது இந்த சமாரியா பெண்ணிடத்தில் சொல்லுகின்றார், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லும் போது சொன்னேன், நம்முடைய தொழுகையிலே உண்மை தன்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 8:30 மணிக்கு தொழுகை தொடங்குகிறது என்று சொன்னால் 11 மணியோ 11:30 இந்த தொழுகை முடிகின்ற வரை, ஆரம்ப ஜெபத்திலிருந்து ஆமேன் போடுற வரைக்கும் என்னிடத்துல உண்மை தன்மையை இந்த தொழுகையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வழிபாட்டிலே உண்மையோடு பங்கு பெறுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியோடு. ஒருவேளை அந்த ஸ்பிரிட்டோடு கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அந்த உண்மை தன்மை நம்மிடத்தில் வெளிப்படும் என்பதை நான் கடந்த வெள்ளிக்கிழமையிலே குறிப்பிட்டேன். மறுபடியும் இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்துகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த உண்மை தன்மை தான், தொழுகையிலே காணப்படுகின்ற அந்த உண்மை தன்மை தான் நமக்கு அந்த காத்திருத்தலை நினைவுபடுத்துகிறது. நான் முதல்ல முகவரியில சொன்னேன், நீண்ட வழிபாடுகள், நீண்ட அருளுரைகள் நம்மை சோர்ந்து போக செய்கிறது, நம்மை இழைப்படைய செய்கின்றது. ஆனால் காத்திருத்தல் என்கின்ற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகின்ற போது அந்த நீண்ட அருளுரைகளோ நீண்ட வழிபாடுகளோ நம்மை சோர்வடைய செய்வதில்லை. ஏன்னா அந்த காத்திருத்தலின் அனுபவத்தை அந்த ஸ்பிரிட்டோடு கூட நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நேரம் போனதே தெரியல அப்படிங்கிற அனுபவம் நமக்கு வரும். நேரம் போனதே தெரியல அப்படிங்கிற அனுபவம் வரும். ஆனா இன்னைக்கு நாம் காத்திருக்க முடியவில்லை. அதான் எல்லாம் இன்ஸ்டன்ட்டுக்குள்ள போயிட்டோமே, அவசர கதியில உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறோமே, அதனால நம்மளால வெயிட் பண்ண முடியல, காத்திருக்க முடியல. ஆகவே நாம் நம்முடைய ஆன்மீகத்தை மறுமலர்ச்சி அடைய செய்ய முடியவில்லை. ஆகவே இதை நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற போது நமக்கு இந்த காத்திருத்தலின் அனுபவம் என்பது முழுமை அடையும் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வழிபாடுகள் அர்த்தமுடைய வழிபாடுகள் ஆகும். நம்முடைய அருளுரைகளின் மூலமாக ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை முழுமைப்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு அருமையான பிள்ளைகளோடு கூட நாம் இணைந்து சொன்ன வசனம் ஏசாயா 40 அதிகாரத்தில் 31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அதுக்கு முன்னாடி நீங்க 28, 29 வசனத்தை நீங்க லேசா பாத்தீங்க அப்படின்னா 28 வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ. அதாவது நம்மை படைத்த ஆண்டவர் சோர்ந்து போகின்ற ஆண்டவர் அல்ல, இளைப்படைகின்ற ஆண்டவர் அல்ல என்பதை தீர்க்கதரிசி நினைவுபடுத்துகின்றார். ஆக நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற ஆண்டவர் சோர்ந்து போகாத ஆண்டவராய் இருக்கின்ற போது அவருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜீவன் பெற்ற நீங்களும் நானும் சோர்ந்து போகலாமா, இளைப்படையலாமா? அவருடைய நாசியின் சுவாசத்தை தானே நமக்கு ஊதுனாரு. என்னுடைய சுவாசத்தை தானே நீ பெற்றுக்கொள்ளும் சொல்லி அந்த ஆதாம் என்ற களிமண்ணுக்கு ஊதுனாரு. ஆதாம் ஜீவாத்மாவானா? அந்த சுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இளைப்படையாத சோர்ந்து போகாத அந்த ஸ்பிரிட்டை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சோர்ந்து போகலாமா, இளைப்படையலாமா? இளைப்படையக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது, அந்த ஜீவனுள்ள ஆண்டவருடைய ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது. ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் 29 வசனத்துல சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. ஒருவேளை இந்த இன்ஸ்டன்ட் உலகத்துல என் பிள்ளை சோர்ந்து போனாலும், என் பிள்ளை இழப்படைஞ்சாலும் நான் அவனுக்கு என்ன செய்வேன், பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன்.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பது உண்மைதான். ஆனால் அந்த பலனை யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆக காத்திருப்பவன் தான் புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு என்னால காத்திருக்க முடியல அப்படின்னா புது பலன் எனக்கு இல்லை, புது பலனின் அபிஷேகம் எனக்கு இல்லை, அதுதான் உண்மை. ஆக கர்த்தருக்கு காத்திருக்கின்ற போதுதான் அந்த புது பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்கின்ற அனுபவம் என்னுடைய வாழ்வியலாய் மாறும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோமே, பல நேரத்தில் நம்முடைய ஆன்மீகத்திலே ஒரு இழைப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, பல நேரத்தில் நம்முடைய ஆன்மீகம் தொய்வடைந்து இருக்கின்றதே. காரணம் என்ன? காத்திருக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்வியலாகவில்லை, காத்திருக்க முடியவில்லை. காத்திருப்பதிலே நாம் சோர்ந்து போகிறோம், காத்திருப்பதிலே நாம் இழைப்படைந்திருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த நம்முடைய ஆன்மீகமும் சோர்ந்து போய்விட்டது, ஒட்டுமொத்த நம்முடைய ஆன்மீகமும் இழைப்படைந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கின்ற திருச்சபையாய் நம்மை வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற திருச்சபையாய் நம்மை வாழ அர்ப்பணிப்போம். ஒருவேளை அந்த அர்ப்பணிப்பிலே ஆண்டவர் நம்மை புது பலனுக்குள்ளாக வழி நடத்துவார். அந்த அர்ப்பணிப்பிலே ஆண்டவர் நாம் சோர்ந்து போகாதபடி, நாம் இழைப்படைந்து போகாதபடி அந்த கழுகுகளைப் போல உயர எழும்புகின்ற அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. என்றால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் சோர்ந்து போகின்ற ஆண்டவர் அல்ல. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இழைப்படைந்து போன ஆண்டவர் அல்ல. அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஜீவன், அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆவி சோர்ந்து போகாத, இழைப்படையாத, பலன் நிறைந்த ஆவி. அதனாலதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல எனக்கு காத்திருங்கள்னு கட்டளை கொடுத்துட்டு அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே, யூதாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னாரே. ஆக அந்த காத்திருக்குதல் கட்டளையை நிறைவேற்றுகின்றவருக்கு ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் புது பலனை கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீகம் மறுமலர்ச்சி அடையும். இன்னைக்கு நம்முடைய ஆன்மீகத்திலே தோற்று போயிருக்கின்றதை உணர்வோம் என்று சொன்னால் சற்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற திருச்சபையாய் நம்மை வாழ அர்ப்பணிப்போம். காத்திருக்கின்ற திருச்சபையாய் நம்மை மறு அர்ப்பணம் செய்யும். இந்த காத்திருக்குதல் என்பது நான் முதல்ல சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், மறுபடியும் பயிலுகின்ற ஒரு நிலைமை. என் பாட புஸ்தகத்தையே எடுத்து திரும்ப படிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் நான் கடந்து வந்த அனுபவத்தையே நான் திரும்ப படிச்சு பார்க்கிறேன். எந்த இடத்துல நான் விழுந்து போயிருக்கிறேன், எந்த இடத்துல நான் சோர்ந்து போயிருக்கிறேன். மறுபடியும் பயிலுகின்ற நிலைமை, மறு சீரமைப்பு செய்கின்ற ஒரு நிலைமை. இது ஒரு மறு கட்டுமானத்தின் காலம். ஆக இந்த காத்திருத்தல் என்பது ஏதோ வேஸ்டா போற காலம் இல்லைங்க, வேஸ்டா போற அனுபவம் கிடையாதுங்க. காத்திருப்பதல் என்பது நம்மை மறு சீரமைப்பு செய்கின்ற ஒரு நேரம், மறு கட்டமைப்பு செய்கின்ற ஒரு நேரம். இந்த நேரத்தை நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தை நம்ம இழந்திருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அதை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துல அதை மறு கட்டுமானம் செய்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அது மாத்திரமல்ல, காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் தருவேன் என்பது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுளம் பற்றின உண்மை. ஆக புது பலனை பெற்றுக்கொள்ள, உயர எழும்ப, சோர்ந்து போகாதபடி, இழைப்படையாதபடி, ஆன்மீகத்திலே தொய்வு பெறாதபடி வாழ காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை முழுமை வாழ்வுக்கு நேராய் அந்த முழுமை ஆன்மீகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றவர்களாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை அடுத்த வாரத்துல நம்ம சந்திக்கின்ற பெந்தேகோஸ்தே திருச்சபையின் அந்த அனுபவம், பெந்தேகோஸ்தே அந்த திருச்சபை தோன்றின வாழ்வின் அனுபவம் நம்மை அந்த காத்திருக்குதலின் மூலமாய் அந்த தூய ஆவியானவருடைய அருட்பிரசன்னத்தை நாம் முழுமை செய்து கொள்ளுகின்றவர்களாய் நாம் நிறைவடைவதற்கு நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தருகின்ற ஆண்டவர் நம்மை காத்திருக்கும்படியாய் அழைக்கின்றார். நீ காத்திருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கின்றார். காத்திருப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம்,
ஆண்டவர் நம்மை தூய ஆவியின் அருளினால் ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் பேரிரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கென்று காத்திருக்க வேண்டும் என்கின்ற அனுபவத்திலே நாங்கள் தொய்வடைந்திருக்கின்றோம். இன்றைக்கு அவசர கதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே பல நேரத்திலே எங்களுடைய ஆன்மீகம் தோற்று போயிருக்கிறது சுவாமி. பல நேரத்திலே நாங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தோல்விக்குரிய காரணம் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை என்பதை மனதார ஒத்துக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் செலவழிக்க முடியவில்லை என்பதை நாங்கள் மனதார ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற திருச்சபையாய், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற குடும்பமாய், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற தனி நபர் விசுவாசியாய் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை மறு அர்ப்பணம் செய்கின்றேன். ஒரு மறு கட்டுமானத்திற்குள்ளாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என்னை நீர் புதிய கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புகின்ற அனுபவத்தை பலனை தந்து ஆண்டவரே, சோர்ந்து போகாத இளைப்படையாத வாழ்வியலை தந்து வழிநடத்துவீர் என்று சொல்லி நம்புகிறோம். அப்படிப்பட்ட கிருபையோடு கூட பெந்தைக்கோஸ்தே நாளை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு பலன் தாரும். புது பலனை தருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேலவாசல் திருச்சபை ஆயருக்கும் மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருட விபிஎஸ் எண்ணுகிறேன் என்ற தலைப்பில் பாடல்கள், வசனம் மற்றும் கதைகள் நடத்தப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய திருச்சபைக்கு நானும் முருகேஸ்வரி என்ற சகோதரியும் இயக்குநராக அனுப்பப்பட்டுள்ளோம். 10/5/24 அன்று குருவானவர் தலைமையில் ஆயத்த கூட்டம் நடத்தப்பட்டது. நேற்று 11/5/24 அன்று முதல் விபிஎஸ் 60 குழந்தைகளும் மற்றும் 11 ஆசிரியர்களுடன் மற்றும் 3 வாலண்டியர்ஸுடன் கலந்து கொண்டார்கள். வருகிற 20ஆம் தேதி வரை விபிஎஸ் நடைபெற உள்ளது. இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு சபையாகிய உங்கள் பிள்ளைகளையும் அனுப்பி வைக்குமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் பக்கத்தில் இருக்கும் மற்ற பிள்ளைகளையும் அனுப்பி வைக்க நீங்கள் ஊக்குவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக இந்த விபிஎஸ் முடியும் வரை அனைத்து சபை மக்களும் எங்களுக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். திருச்சபையாக இந்த சிறப்பான ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய உதாரணமான பங்களிப்பை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் இந்த விடுமுறை காலத்தில் இந்த ஊழியத்தின் மூலமாய் நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம் நாட்டை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக.
நிறைவாக 4வது முடிவு கவி தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அன்மையா என்ற கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நற்செய்தியின் ஆசீர்வாதத்தை குளிர்ச்சியான மழையின் மூலமாய் கட்டளையிட்டு தந்தவரே, நன்றி பெருக்கோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்குரிய கிருபைகளையும் பலத்தையும் உமக்கு காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தையும் தாரும். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காத்திருக்கிற அனுபவத்தை வளர்த்துக் கொள்கிற நாட்களாக இருக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையில் நடைபெறுகின்ற விடுமுறை வேதாப்பள்ளி ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்தும் நாமம் எங்கள் மூலமாய் திருச்சபையின் மூலமாய் இந்த பட்டணத்திலே மகிமைப்படட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.